ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து லேபிள் பிரிண்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். லேபிள் பிரிண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்களோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து ஒரு ப்ரைஸிங் நம்ம வந்து அடிப்போம். அந்த ப்ரைஸிங்கில் வந்து ஒரு பார்கோட் இருக்கும். அந்த பார்கோடு ஸ்கேன் பண்ண முடிச்சுன்னா நம்ம சிஸ்டத்தில் அதே ப்ராடக்ட் வந்து இருக்கும். அந்த ப்ராடக்ட்டை வந்து ரீட் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து என்ன ப்ரைஸுக்கு வந்து சேல் பண்ணுறன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அந்த பார்கோடில் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். லேபிள் பிரிண்டிங்குக்கு ஒவ்வொரு மாடல் மெஷின்ஸ் இருக்கும். அந்த மெஷின்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதில் அவங்களோட ஸ்டிக்கர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஃபைல் ஒன்று உங்களுக்கு வந்து தருவோம். அந்த ஃபைல்ஸையும் அதே மாதிரி உங்களுக்கு சாஃப்ட்வேரும் வந்து தருவோம். அந்த சாஃப்ட்வேரையும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அந்த சாஃப்ட்வேர் நேம் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்டெண்டர் டிசைன்னு சொல்லி, இந்த பார்டெண்டர் டிசைன் ஒரிஜினல் சாஃப்ட்வேர் வந்து பர்ச்சேஸ் பண்ண இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் நாங்கள் உங்களுக்கு வந்து தருவோம். அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் இது மாதிரி தான் வந்து வரும். இப்போ வந்து உங்களோட சிஸ்டத்துக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓல்ட் ப்ராடக்ட்டில் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே தனித்தனி SKU நம்பர் இருக்கும். இந்த SKU நம்பர் தான் வந்து உங்களோட வந்து பார்கோடுக்கு வர கோட் நம்பர். இந்த கோட் நம்பரை வந்து நம்மளோட பொஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல வந்து அந்த பார்கோட் நம்பரை நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணி தந்துடும். எக்ஸாம்பிள் வந்து 2186ன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ப்ராடக்ட் வந்து இந்த இடத்துல வந்துடும். இதே வந்து பார்கோட்லேயும் செய்ய போகுது. பார்கோடை வந்து ஸ்கேன் பண்ண உடனே அந்த நம்பரை வந்து ரீட் பண்ணி இந்த இடத்துல வந்து தரும். அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்காக வேண்டி இந்த சாஃப்ட்வேர் வந்து தருவோம். இந்த சாஃப்ட்வேர் தந்தது பிறகு உங்களுக்கான ஒரு ஃபைல் ஒன்று தருவோம். அந்த ஃபைலை வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு நாங்கள் மெனுவலாக உங்களுக்கு சொல்லி தருவோம். நீங்கள் யூடியூப்பை பார்த்து படிச்சுக்கொள்ளலாம். அடுத்து வந்து ஓப்பன் ஃபைலுக்கு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வரும். இதில் வந்து லாஸ்ட்னு சொல்லியிருக்கு தானே, PW என்ற ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது மாதிரி வந்து வரும். இதில் வந்து இப்படி எரர் வந்தால் நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய தேவையில்லை. இது வந்து ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது மாதிரி வந்து வரும். இந்த இடத்துல வந்து உங்களோட ஷாப்போட நேம் வந்து வரும். கீழே வந்து உங்களோட ஷாப்போட இருக்கிற ப்ராடக்ட் ப்ரைஸ் நேம் வரும். கீழே வந்து ப்ரைஸ் வரும். இந்த இடத்துல வந்து பார்கோட் ஒவ்வொன்றா சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு மேலதிகமான ஆப்ஷன்ஸ் எதுவும் அடிஷனலாக வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளலாம். அப்படியான ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதில் இருக்கிற வேர்ட் நீங்கள் நார்மலாக வேர்ட் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே ஓகே. அதை விட நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு தந்திருப்போம். உங்களோட ஸ்டிக்கருக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு தந்திருப்போம். இது ஒரு ஸ்டிக்கர் சைஸ், டிஃபால்ட்டான ஸ்டிக்கர் சைஸ், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செட் பண்ணி தந்திக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட சிஸ்டத்துக்கு போயிட்டு ஓல் ப்ராடக்ட்டுக்கு வந்து டவுன்லோட் எக்ஸல்னு சொல்லி ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். இது வந்து கொஞ்சம் சீக்ரெட்டான விஷயம். இது வந்து அட்மின் மட்டும்தான் நீங்கள் ரன் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ஃபைல் தான் உங்களோட சிஸ்டத்தில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லேருந்து இல்லாமல் இருக்கும். அதால் அட்மின் பிசியில் மட்டும் இதை வந்து யூஸ் பண்ணுறது பெட்டர். இப்போ டவுன்லோடு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று டவுன்லோட் ஆகும். அதை வந்து சேவ் பண்ணிங்க. அந்த எக்ஸல் ஷீட் பத்திரம், அந்த எக்ஸல் ஷீட் மிஸ்யூஸ் ஆகும்னு சொன்னால் அவங்களோட ஷாப்பில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வேற ஆள் பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதால் வந்து கொஞ்சம் பத்திரம். இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ்ன்னு சொல்லியிருக்கும். அந்த டேட்டா பேஸ் கனெக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது மாதிரி ஒரு பாப்அப் ஒன்று வரும். இந்த இடத்துல வந்து ஓகே கொடுத்துட்டு இந்த டேட்டா பேஸ் செட்டப் விசார்டண்டிக்கு தானே இதுக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த டேட்டா பேஸ் ஃபைலுக்கு தானே டேட்டா பேஸ் ஃபைல்ஸ் மீன் அந்த எக்ஸல் ஷீட் நீங்கள் டவுன்லோட் பண்ண எக்ஸல் ஷீட்டை லிங்க் பண்ணணும். இப்போ செலக்ட் ஃபைலுக்கு கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் இருந்தால் இருக்குது அந்த ஃபைல் எக்ஸல் ஷீட். இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து லிங்க் பண்ணிவிட்டு நான் ஃபினிஷ் கொடுக்குறேன். ஃபினிஷ் கொடுத்த உடனே ஓகே பண்ணுங்கள். இதில் ஏதாவது இஷ்யூ வருதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி தரேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து ஒரு டேட்டா பேஸ் மாதிரி ஒரு சிக்னேச்சர் ஒன்று போட்டிருக்கும், கேன்சல் சிக்னேச்சர்னு. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ராடக்ட் வந்து டேட்டா பேஸில் இருக்கிற ப்ராடக்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இதில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு போகலாம். இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ண ப்ராடக்ட் வந்து லாஸ்ட்டாக தான் வரும். அதால் வந்து நீங்கள் இதில் வந்து என்ன நம்பர் காட்டுதோ அந்த நம்பரை வந்து லாஸ்ட்டாக டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓகே. அதில் இருந்து நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு 10 ப்ராடக்ட் ஆட் பண்ணிங்கன்னா அந்த 10 ப்ராடக்ட்டை மட்டும் நீங்கள் வந்து தனித்தனியாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். நார்மலாக வந்து லேபிள் பிரிண்ட்டுக்கு வந்து எக்ஸ்பிரிண்டர்னு சொல்லி ஒரு பிரிண்டர் வரும். அந்த எக்ஸ்பிரிண்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒரு 6 ப்ராடக்ட் மாதிரி ஒரே டைமில் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறது பெட்டர். அதே வந்து ஜீப்ரான்னு சொல்லி ஒரு பிராண்ட் ஒன்றிக்கும், ஜீப்ரா பிரிண்டர். இந்த பிரிண்டர்னு சொன்னால் நீங்கள் ஒரே டைமில் வந்து எத்தனை ப்ராடக்ட் வேணும் பண்ணாலும் நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த எக்ஸ்பிரிண்டரில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணக்கிட்ட அந்த அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் மங்காலஞ்சால மிஸ் ஆகிறது சான்சஸ் இருக்குது. நார்மலாக இது மாதிரி 2-in-1 மெஷின்ஸ் எல்லாம் வந்துருக்கு சைனீஸில். இந்த மெஷினில் வந்து ஒரு 6 ப்ராடக்ட், 1 ப்ராடக்ட், 2 ப்ராடக்ட் அப்படி பிரிண்ட் பண்ணுற ஒன் டைமுக்கு ஒரு தரம் பிரிண்ட் கொடுக்கக்கிட்டே நீங்கள் கொடுக்குறது ஓகே. ஆனால் ஜீப்ராட மெஷின் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரே டைமுக்கு 100 ப்ராடக்ட்னாலும் சரி, எத்தனை ப்ராடக்ட்னாலும் சரி நீங்கள் ஸ்டிக்கர் வந்து பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதால் வந்து நான் இப்போ வந்து எக்ஸ்பிரிண்ட் தான் யூஸ் பண்ணுறேன், எக்ஸ்பிரிண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். அதால் வந்து நான் வந்து 6 ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு 6 ப்ராடக்ட்டையும் நான் பிரிண்ட் போட்டு காட்டுறேன். இப்போ 1 to 6 நான் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறேன்னு சொன்னால் 1 to 6 வந்து செலக்டில் இருக்குது. இப்போ பிரிண்ட் ஒன்று போட்டு காட்டுறேன். கண்ட்ரோலோட P ப்ரெஸ் பண்ணி பிரிண்ட் வியூக்கு வரேன். இப்போ நான் செலக்டில் இருக்கிறத மட்டும் நான் பிரிண்ட் போட்டு காட்டுறேன். செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா நீங்கள் நார்மலாக வச்சுட்டு கண்ட்ரோலோட P ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம், இதில் வந்து எத்தனை கொப்பின்னு கேட்கும். இந்த கொப்பியில் வந்து ஒரு கொப்பினா ஒரு கொப்பி, இதில் மேக்ஸிமம் 6 கொப்பிக்கு மேலே போடாதீங்க. 6 நான் வந்து ஒரு கொப்பியை போடுறேன். போட்டுட்டு
இந்த இடத்துல வந்து யூஸ் டேட்டா பேஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த கீழே வந்து முக்கியமாக நீங்கள் கவனிச்சிக்கோங்க. இந்த இடத்துல எதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அது மட்டும் தான் பிரிண்ட் வரணும்னு சொன்னால் இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்ருங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரிவியூ கொடுத்து பாருங்கள். ஸோ செலக்டில் இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் வரணும்னு சொன்னால் ப்ரிவியூ கொடுத்தீங்க சொன்னால் நீங்கள் என்ன ஃபைலை செலக்ட் பண்ணிங்கன்னா அது மட்டும் தான் வரும். இப்போ நான் திரும்ப போகிறேன், கண்ட்ரோலோட P, இந்த இடத்துல வந்து செலக்டட்ன்றது கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணினா இது மாதிரி வரும். இதில் செலக்டட் ரோ வண்டிக்கு தானே இதில் கிளிக் பண்ணிவிட்டு எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் இப்போ லேபிளை பிரிண்ட் பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நான் இப்போ வந்து இந்த ஒயிலையும் இதையும் மட்டும் நான் பிரிண்ட் போடுறேன். இது 2 ப்ராடக்ட்டையும் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துறேன்னு சொன்னால் 17வது ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட்டும் எனக்கு பிரிண்ட் வரணும். பிரிண்ட்ன்ற ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பிரிண்டரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பாருங்கள் புஷ்ன்னு சொல்லிக்கும். ஸோ இது வந்து சைனீஸ் பிராண்டுக்கு மட்டும்தான், மற்ற ஜீப்ரா பிராண்டுக்கெல்லாம் வந்து தேவையில்லை. இந்த புஷ்ன்றதுல வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அலைன்மெண்ட்டை வந்து செட் பண்ணி எடுத்துக்கங்க. 1 டைம் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி பேப்பர் வந்து சைஸ் வந்து சரியான முறைக்கு கட் ஆகிற மாதிரி வந்துட்டுன்னு சொன்னால் ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த புஷ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி பெக் எடுத்துக்கங்க. இப்போ வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டிங்கன்னு சொன்னால் ஓகே. இதில் வந்து 1 சொல்லி கொடுத்திக்கிறேன், ஒவ்வொரு காப்பி வரணும். இது கட்டாயமாக செலக்ட் அடிக்கணும். கொடுத்தது பிறகு நீங்கள் வந்து பிரிண்ட் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிரிண்ட் வரும். இது மாதிரி உங்களோட 2 ப்ராடக்ட்டுமே வந்து பிரிண்ட் வரும். இது மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 6 ப்ராடக்ட் மாதிரி போடுங்க. சைனீஸ் பிராண்டாக இருந்தால், நல்ல பிராண்டாக இருந்தால், ஜீப்ரா அது மாதிரி ஸ்டிக்கர் பிரிண்டராக இருந்தால் நீங்கள் அன்லிமிட்டட் போட்டுக்கோங்க, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை.